தாத்தா சுமாலி மணிமதியின் கதையை ராவணனுக்கு மேலும் விவரிக்கிறார். மணிமதி என்றாலே மர்மங்களும் மாயாஜாலமும் நிறைந்திருக்கும் நகரம் என்று சொல்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் லங்கைக்கு அருகில் இருந்த அழகான ஒரு தீவுதான் மணிமதி. அதை 2 சக்தி வாய்ந்த சகோதரர்கள் இல்வலவன் மற்றும் வாதாபி ஆகியோரால் ஆளப்பட்டது. அவர்கள் புகழ்பெற்ற அசுரன் சூரபத்மனின் சகோதரி அஜமுகி மற்றும் தூர்வாச முனிவரின் மகன்கள் ஆவர். ராவணனின் ஆர்வம் மேலும் ஆழமடைந்தது. இல்வலவனும் வாதாபியும் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? சுமாலியின் குரல் மாறியது. அகஸ்திய முனிவருடன் நடந்த சண்டையில் தோல்வி பெற்று அவரின் சாபத்திற்கு ஆளானார்கள். அதன் விளைவாக அவர்களின் அழகான நிலம் மணிமதி பாழடைந்து தென்கடலுக்குள் மூழ்கியது. இப்போது அஜமுகி மற்றும் தூர்வாசரின் வழித்தோன்றல்களான விவாத கவசர்களால் மணிமதி மறைக்கப்பட்டு ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கலாம் என்று ஒரு கதை உண்டு. ராவணா கதையை கேட்டதும் ராவணன் சற்று யோசித்து, அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் தாத்தா என்று கேட்டான். நிவாத கவசர்களை கண்டுபிடி ராவணா. அவர்கள் வெறும் அசுரர்கள் அல்ல, அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட இனம். கடலில் ஆழமாக மறைந்துள்ள மணிமதியில் வாழ்கிறார்கள். அவர்களை எவ்வளவு விரைவாக கண்டுபிடிக்கிறாயோ அவ்வளவும் உனக்கு நல்லது என்று சுமாலி அறிவுறுத்தினார். ஆழ்ந்த மூச்சுடன் தனக்கு காத்திருக்கும் சவால்களை எதிர்கொள்ள தயாராக ராவணன் தலையசைத்தான். அவனுக்கான பயணம் அவன் முன் தெளிவாக காத்திருந்தது.